Hello guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you all well. Get ready with me. கொடைக்கானல். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:10 ஓகேவா. இப்போதான் வந்துட்டு நான் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு வந்து ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே 8 o'clock வந்து எங்களுக்கு பஸ் இருக்கு. ஸோ அதுக்காக நாங்கள் ஈவினிங்கே ரீச் ஆகணும் இல்லையா. அப்போது இன்னைக்கு திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நாளைக்கு காலேஜ் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புற மாதிரி பிளான். என்ன பியூட்டிஃபுல்லான விஷயம் அப்படின்னா நாளைக்கு ட்ரிப் மட்டும் இல்லைங்க, நாளைக்கு டிரைவ் இன்டர்வியூ, எங்களோட செகண்ட் இன்டர்வியூ. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் இது வந்துட்டு நாங்கள் காலேஜில் அட்டன் பண்ணுறதுல வெளியே போய் அட்டன் பண்ணுவோம். ஸோ காலையிலேயே கிளம்பி ஆகணும், தூரம் வேற. அங்கேருந்து போகிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரெஸ்யூம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நான் கரெக்டாக ப்ரிப்பேராக இருக்கேனான்னு செக் பண்ணணும். அண்ட் ட்ரெஸ் கோடு இருக்குது. அண்ட் இதில் அலைச்சல் இருக்குது. அலைச்சல் அப்படியே அங்கே போயிட்டு ஹாஸ்டல் வரதுனா பிரச்சனை இல்லை. அங்கேருந்து திரும்ப ஹாஸ்டல் வந்து இங்கேருந்து ட்ரிப்புக்கு தேவையான திங்ஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து மறுபடியும் வந்து நாங்கள் வந்து பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு அங்கே ரீச் ஆகும். ஓகேவா, அங்கே ரீச் ஆகணும். ப்ளஸ் இது இல்லாமல் அங்கேருந்து நாங்கள் கொடைக்கானல் ரீச் ஆகணும் கூட அதுக்குள்ளே அவ்வளோ டயர்ட். போட்டிருக்க பிளானே 2 days. ஆனால் நாங்கள் எங்களுக்கு வர பிரச்சனை பார்த்தீங்களா, அவ்வளோ அழைச்சல், அவ்வளோ டயர்ட் இருக்கு. இருந்தாலும் எங்களோட ஹோல் கிளாஸ் இருக்கணும், அத்தனை பேர் ஒத்துமையாக இருக்கணும், வந்துட்டு எல்லாருமே இதில் இருக்கணும். இதுக்கப்புறம் வந்துட்டு நினச்சாலும் பிளான் போட முடியாது, எனக்கு காலேஜ் முடிய போகுது. அந்த ஒரே ரீசனுக்காக இவ்வளோ மும்மரமாக பண்ணிட்டு இருக்கோம். இதில் மட்டும் ஏதாவது தடங்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக காடை தான் நாங்கள் எடுத்துட்டு வேணும், அவர்கிட்ட தான் ப்ரே பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும். நாங்கள் வந்து இவ்வளோ ப்ரே பண்ணோம்னா ப்ரே பண்ணதால மழையே வரல. ஏன்னா மழை வரும்னு சொல்லி அது வந்து 2 days மழை சுத்தமாக வராத அளவுக்கு மாற்றி வச்சிருக்கோம். அப்போ எங்கள் ப்ரேயர் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு பார்த்துக்கோங்க. எங்கள் 27 ப்ரேயர் அது. ஸோ பார்க்கலாம். கார்டில் நைட்டு சைன் வாங்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ளஸ் இங்கே வந்துட்டு ஒயிட் ஷூ எல்லாத்துக்கும் செட் ஆகும். ஸோ என்னோட ஃபேவரட் ஒயிட் ஷூ இங்கே இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து என் திங்ஸ் எல்லாம் இப்போதைக்கு இருக்குது. இதில் வந்துட்டு ஹூடி வந்து எடுத்து வச்சிட்டேன், ப்ளஸ் ஜீன். அப்புறம் வந்துட்டு அங்கே குளிரும் இல்லையா, அதனால வந்து பேக் இங்கே இருக்குது. பெருசாக 2 days தானே, பெருசாக திங்ஸ் இல்லை. ஸோ இந்த பேக்கில் தான் கொண்டு போக போகிறேன். அண்ட் வந்துட்டு சம் ஹேர் ஆக்சசரிஸ் இதில் இருக்குது. இஃப் சப்போஸ் எனக்கு மைக் தேவைன்னா மைக் இதில் நான் வச்சுருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை டெஸ்க். அண்ட் வந்து நான் கொண்டு போகிற திங்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன். இன்னும் வந்துட்டு எடுத்து வைக்கலை. ஸோ பேக்கிங் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்பவுமே வந்துட்டு முன்னாடியே வந்து கிளாத்லாம் வாஷ் பண்ணி அதை அழகாக மடிச்சு எல்லாம் வச்சிருவேன். ஆனால் இப்போ பார்த்தீங்களா, நாளைக்கு ட்ரைவ் ட்ரிப் அப்போ தான் வந்துட்டு நான் பார்க்குறேன் 2 hour கிளாத்ஸ் வந்துட்டு அப்படியே இருக்குது, துவைக்கணும். ப்ளஸ் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது காலேஜ் போடுறது துவைக்கணும். ப்ளஸ் ட்ரைவுக்கு வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக லைட் கலர்ஸ் வேர் பண்ணணும். ஓகேவா, அதனால் வந்து ப்ளூ, ஒயிட் ஷால், ஒயிட் பேண்ட். ஸோ அதை வந்துட்டு இப்போ தான் துவைக்க போகிறேன். நல்ல வேலை ஷூ, ஒயிட் ஷூ துவைச்சி அழகாக வச்சுருந்தேன், இல்லைன்னா அதுவும் போச்சு. ஏன்னா காலையிலக்குள்ளே எனக்கு எல்லாமே வந்து காஞ்சிருக்கும். ஸோ அதை இப்போ தான் துவைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு செக்லிஸ்ட் என்னென்னு பார்த்துலாம். ஓகேவா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு சும்மா மைண்டில் மட்டும் கால்குலேட் பண்ணாலும், இல்லை ஃபோனில் கூகுள் நோட்ஸ், கீப் நோட்ஸ் அதில் வச்சுருந்தா மட்டும் பிரச்சனை இல்லை. வந்துட்டு ஒரு நீங்கள் வந்துட்டு ஹேண்டை யூஸ் பண்ணி அழகாக ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நோட் போட்டு வச்சுட்டு இந்த நல்ல ஒர்க்லாம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. இதுதான் அந்த செக்லிஸ்ட். ஸோ அதை காட்டுறேன். நான் வந்து கிளாத் வாஷ் பண்ணணும், அப்புறம் ரெஸ்யூம் வந்துட்டு ரெடி பண்ணணும், அப்புறம் இதை வந்து வீடியோ ஷூட் பண்ணணும்னு சொல்லுவேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணால் அதை டிக் பண்ணிடுவேன். அப்புறம் வந்துட்டு ட்ரிப்புக்கான திங்ஸ், அப்புறம் ட்ரைவுக்கு வந்துட்டு என்னென்ன எடுத்துகிட்டு போகணுமோ அந்த திங்ஸ், அப்புறம் வந்து அவுட்டிங் கார்டு சைன். ஹாஸ்டல்ன்றனால நான் வெளியே போனேன்னா அவுட்டிங் கார்டு சைன் வாங்கணும். ஸோ அதுக்கு சைன் வாங்கணும், மறக்காமல் டைமுக்கு வாங்கிடணும். அப்புறம் வந்து ஸ்டோரேஜ் இஷ்யூ எனக்கு இப்போ இருக்குது. ஸோ வந்து இப்போதைக்கு நான் ஒரு வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்னா எல்லா ஃபைலையும் நான் லேப்பில் மாற்றணும். ஸோ இதெல்லாம் என்னோட முக்கியமான விஷயம். இது வந்துட்டு ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியான பியூட்டிஃபுல்லாக அழகாக செக்லிஸ்ட் யூஸ் பண்ணலாம். பட் அர்ஜென்ட்டுக்கு ஏதோ ஒரு நோட் பேப்பர் எடுத்து செக்லிஸ்ட்டை யூஸ் பண்ணுறீங்களா, அதெல்லாம் முடிச்சிட்டிங்களான்னு பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடும். ஸோ அதை வந்து ப்ரையாரிட்டியாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அண்ட் செகண்டரி எதை வச்சுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு 1 by 1 நீங்கள் வந்து டிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஒர்க்கும் உங்களுக்கு சீக்கிரம் முடியும் அண்ட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ ஒரு ஒர்க் இருக்குது, நிறைய அசைன்மெண்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி செக்லிஸ்ட் போட்டு என்னென்ன ஒர்க் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னு பார்ப்பேன். சப்போஸ் டைம் இல்லை அப்படின்னா எனக்கு அந்த ஒர்க்ஸ்க்கான கொஷின்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு அப்படியே என்னோட சேட்லேயே வந்துட்டு ஷேர் பண்ணி வச்சிருவேன். ஸோ தட் நம்ம வாட்ஸ்அப் போகிறோன்னா அதை வந்து பின் பண்ணி வச்சிருக்க சேட்லேருந்து நான் பார்த்துப்பேன். ஸோ என்கிட்ட இருந்து வந்துட்டு ஒரு குட் ஹேபிட் சொல்ல. ஸோ உங்ககிட்ட இருக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எஸ் ஐ ஹேவ் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இதுக்கு நடுவில் வந்துட்டு பேக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரெஸ்யூம் வந்துட்டு ரெடி பண்ணி நாளைக்கு நான் ட்ரைவிங் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு ரெஸ்யூம் ரொம்ப முக்கியம். நான் கொஞ்சம் அப்டேட் பண்ண வேண்டியது, அதனால் என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எந்த ஜாப் போகிறோமோ அந்த ஜாப்க்கு ஏற்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷனை மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ லாட்ஸ் ஆஃப் கரெக்ஷன்ஸ் ஆர் தேர். ஸோ அதனால் அந்த கரெக்ஷன் எல்லாம் 1 by 1 மாற்றிட்டு இருக்கேன். ஸோ இந்த டே கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருக்குது. நாளைக்கு எப்படி போகும்னு தெரியல, பார்க்கலாம் வாங்க. பேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டேன். தென் இப்போ என்னோட செக்லிஸ்ட் மட்டும்தான் இப்போ கையில் இருக்குது.
இதை மட்டும் மார்னிங் டிக் பண்ணிட்டேன்னா என்னோட வேலை முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கிளம்பிட்டேன். இப்போ டைம் வந்துட்டு ஒரு 6:10 இருக்கும். கிளம்பியாச்சு. ஆனால் வெளியே செம்ம இடி மழை அந்த மாதிரி கிளைமேட், மின்னல் வருது இடி வருது. ஆனால் இன்னும் மழைக்கான அறிகுறி இல்லை. இப்படி டிரைவ் கூட வேலை போராட்டத்தில் அட்டன் பண்ணுவோம். இப்படியெல்லாம் நடக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மழையை பார்த்துட்டு இருந்தோம். 7 மணிக்கு வெளியே வந்து பார்த்தா இப்படி பல்ல இழிச்சிட்டு வெயில். என்னடா நடக்குது இங்க. தென் ஹாஸ்டலர் ஆன நாங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கும் ரீச் ஆகிட்டோம். உன்னை நான் திரும்பவே சொல்லி திரும்பி மாட்டிக்கிட்டேன். ஒரு தான் எங்களுக்கு இன்டர்வியூன்றனால 2-3 பஸ் மாற வேண்டியிருந்தது. செம்ம டயர்ட் ப்ளஸ் பசி வேறு. ஸோ பக்கத்தில் இருக்க ஹோட்டல் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு கம்பெனி ரீச் ஆகிட்டு நல்லபடியாக இன்டர்வியூ முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வந்து அடுத்த பஸ்ஸை பிடிக்கணும். அதுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கோம். வணக்கம் மாப்பிள்ள. சரிங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் எப்படியோ பஸ் கிடச்சிது. ஸோ இப்போ வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். செம்ம வெயில். ஆக்சுவலாக நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கே வந்து 3 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இதுதான் எங்கள் ஃப்ரெண்டு வீடு. இவங்க தான் என் ஃப்ரெண்டும் கூட. ஸோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தோம். இது வேறு ஏன்டா வந்துட்டு இந்த ஐயனை போட்டுருக்கு. நான் வாட்டர் போய் தர மாட்டேங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இங்கேருந்து ட்ரிப்பு கிளம்பணும். டைம் ஆச்சு. வந்து ட்ரைவ் முடிச்சுட்டு வந்தோம். இந்த இதுவும் கிட்டத்தட்ட கலந்து 10 பஸ்ஸாக ஏறிப்போம் போல இருக்குது. அவ்வளோ தடவை பஸ்ஸு ஆட்டோ கொஞ்ச நேரம் நடக்கிறது, திரும்பவும் ஆட்டோன்னு சொல்லி மாறி வந்து எப்படியோ நாங்கள் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மற்றவங்களாம் ஹாஸ்டல்லேருந்து அப்படியே வருவாங்க. நாங்கள் வந்துட்டு ஃப்ரெண்டு வீட்டில் தான் வந்தோம். ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து வந்து மறுபடியும் ஒரு பஸ் பிடிச்சி நாங்கள் மெயின் பஸ்ஸை பிடிக்கிறோம், SCDC பஸ்ஸை பிடிக்கிறோம். ஸோ அங்கே பிடிச்சிட்டு அப்படியே எல்லோரும் நாங்கள் எங்கள் ஹோல் கிளாஸ் அங்கே மீட் பண்ணுவோம். ஸோ அங்கேருந்து தான் ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகுது. காலையிலேருந்து நேற்றுலேருந்து என்னென்ன நடந்தது எல்லாத்தையும் நான் இதை சொல்லியிருப்பேன். ஏன்டா ஒரு ட்ரிப்பு 2 நாள் ட்ரிப்புக்கு இவ்வளோ நாங்கள் அனுபவிக்கணுமா கஷ்டம் அப்படின்னு. ஏன்னா எதுவுமே ஈஸியாக கிடச்சா நல்லா இருக்காது இல்லையா. ஸோ அனுபவிச்சு கிடைக்கணுன்றதுக்காக என் கடவுள் ரொம்ப அடுத்தது என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. மழை ஒரு தடங்கள், அப்புறம் வந்துட்டு இன்டர்வியூ ஒன்று, இதுக்கப்புறம் மண்டே நாங்கள் முடிச்சுட்டு சாட்டர்டே சண்டே முடிச்சுட்டு வந்தோன்னு ஒரு டிரைவர் நிம்மதியாக இல்லைடா. இதுக்கடுத்து எக்ஸாம்ஸ் வேறு. ஒரு 2 நாள் ட்ரிப்பிங் அவுட் போக முடியும். சரி ஓகே. இதுக்கப்புறம் வந்துட்டு டைம் இல்லை. நாங்கள் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு கிளம்பும். அதில் பார்க்கலாம். ரொம்ப சர்ச் பண்ணி அவளுக்கு வடை வாங்கிட்டு வர சொன்னாங்களே. நாங்களாம் வரோம்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஸ்பெஷலாக சிக்கன் குழம்புலாம் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. இதுக்கு நடுவில் ஸ்வேதாக்கு நடந்த கொடுமையை பாருங்க. நாங்களாம் சிக்கன் குழம்பு சாப்பிட்றப்போ பண்ற இருங்க ப்ரோ. அவ மட்டும் தயிர். ஆஃப்டர் லாங் டைம் இந்த மாதிரி வந்து சென்னையில் வீட்டில் இருக்கிறது வந்து ஒரு தனி ஃபீல். ரொம்ப நாளாக வந்து நான் வீட்டுக்கே போகலை. ஸோ இது வந்துட்டு ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்டு வீடு பட் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஹாஸ்டலை விட்டு ஒரு நிம்மதியாக இருக்குது. பாருங்களேன் வியூ எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு ஃபுல்லாக அலைச்சல்ல ரொம்ப கேவலமாகிடுச்சு. ஸ்கின்னும் சரி ஹேரும் சரி. ஸோ ரெடி ஆகிட்டு உங்களை பார்க்குறேன். இப்போ கீழே ரெடி ஆகும். பாய். கிளம்பிட்டோம். கொடூரமா இருக்கும். ஆனா வீடியோல அப்படி தெரியாதுல்ல. மிஸ் பண்றாரு. வீடியோ எடுப்போம். ஓகே. இது வேற ஓபன் ஆகும். ஒரு நிமிஷம் இருங்க. க்ளோஸ். இது வர மாட்டேங்குது. பாய். ஸோ நோட்டிஃபை ஆயிடுச்சு. your trip has started. அங்க வந்துட்டு கிளம்பிட்டோம். on the way to கொடைக்கானல். நிறைய நாட்களுக்கு பிறகு போட்ட பிளான சக்சஸ் பண்றதுக்கு நாளைக்கு லீவு. அதுவே எங்களுக்கு பெரிய சக்சஸ். ஆமா, அபிஷியலா லீவ் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க பண்ண பிரேயர்னால இப்ப லீவ் கொடுத்துட்டாங்க. எங்களால இனிமே வந்துட்டு ட்ரிப் போறோம் அப்படின்றதே நம்ப முடியல. சொல்லிட்டு இருக்காங்க எக்ஸைட்மெண்ட். இப்போ வந்து நான் கேப் போட்டு கிளாம்பாக்கம் போகணும். ஸோ அங்க போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நான் சொல்றேன். திஸ் இஸ் கோபிகா. ஸ்வேதா. On
வே. வேடா ஆமாண்டா வாயில போட்டுனே வரா பாருங்க. வாங்க 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 வாங்க. இதோ ஏர்போர்ட்ல வந்த மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல. இந்த கையில ஸ்நாக்ஸோட கிளம்பிட்டோம். நாங்க கிளம்பிட்டோம் அந்த வே. வந்துட்டு நாங்க பஸ்ல இருந்து சீட் பிடிச்சிட்டோம். இப்ப என்ன பண்ண போறோம்? இப்ப என்ன பண்ண போறோம்னா எங்களுக்கு தெரியாது போறோம். தூக்கம் வருது இல்ல. காலைல இருந்து டிராவல் பண்ணி அது மாதிரி டயர்டா இருக்கு. இப்ப எத்தனை பஸ் ஏறி இருப்போம்? காலைல இருந்து ஒரு ஆட்டோ, அங்க வந்து ஒரு 3 பஸ், திரும்ப அங்க இருந்து ஒரு 3 பஸ், இப்போ ஒரு பஸ், அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு பஸ், காலையில ஒரு பஸ். எத்தனை பஸ் நாயப்பா. வைங்க அப்போ. ஆக்சுவலா வந்துட்டு இப்போ பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஓகே, ரீச் பண்ணிட்டோம். இப்போ ஒரு குட்டி மெமரி கிரியேட் பண்ண போறோம். ரெடி? 1 2 3. இதுதான் மெயின் பஸ். காலைல இருந்து பல பஸ் பார்த்துருப்போம். இதுதான் வந்துட்டு மெயின் பஸ். மெயின் பஸ்ல உட்காந்துச்சு. நெக்ஸ்ட் சப்ரியா. ஆமா நான் கென் சீட் எடுத்துறோம். மார்னிங் வந்து மதுரை ரீச் ஆகிட்டோம். எஸ்சிடிசி ட்ராவல் வந்து இதோட முடியுது. இதுக்கப்புறம் வந்து டூரிஸ்ட் பஸ் வர வரைக்கும் நாங்கள் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்காக டீ ஆர் காஃபி எதனா குடிக்கலாம்னு சொல்லி. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா பஸ் ஸ்டாண்டை விட்டு இப்போ வந்து காஃபி டீ பால்லாம் குடிக்க போயிட்டுருக்கோம். என்ன குப்பிக்கா கரெக்ட் தானே? நல்ல பசிக்கும்ல எங்களுக்கு. அதில் எப்படி 12 மணி ஆகும் போகிறதுக்கு. இந்த நாள் ட்ராவல்லே போயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு காஃபி குடிக்கலான்னு இருக்கோம். பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு இருக்கு. அப்புறம் யாரையும் நம்ம எடுத்துட்டு உட்காந்துருக்கேன். எவ்வளவு பேர் ஒருத்திய அங்க 3 பேர் ஜூம் போடுங்க. எனக்கு என்னன்னு உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சம்மந்தமே இல்லாம ஆன் பண்ணியா பாடி ஆன்ல தான் இருக்கீங்க. நம்ம மாட்டியா எடுக்கலையா? பஸ் வந்துடுச்சு. போங்க போங்க. பை பை. போயிட்டு வாங்க. ஸோ வாய்ஸ் மாறுது, கோச்சிக்காதீங்க. ஏன்னா எனக்கு வந்து ஃபீவர், அதோட தான் நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் சீக்கிரம் சரியாயிடும் நம்புகிறேன். பஸ்ஸில் செம்ம வைப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு குட்டி டிரான்சிஷன் போட்டு தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் பார்ட் 2 தான் மெயின் பிக்சர் 4Kல ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து நாங்கள் டே டு நைட் என்ன பண்ணோம், ஃபயர் கேம்ப் அண்ட் நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டலில் இருக்கட்டும், சுற்றின இடம், அப்புறம் குணா கேவ், ஸோ நிறைய பிக்ஸ் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஆஃப்டர் த ஸோ மச் ஆஃப் ஸ்ட்ரகிள் நான் வந்துட்டு யூடியூப்பை மறுபடியும் கையில் எடுத்துக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, இதே மாதிரி பிளான் போடுறோம், 2 நாளாக இருந்தாலும் 1 நாளாக இருந்தாலும் ஒன்றா போகிறோண்டான்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.